நீங்கள் புரிந்து கொண்டாலும் விஷயங்கள் அப்படியேதான் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் விஷயங்கள் அப்படியேதான் இருக்கும். முடியும் என்ற நம்பிக்கையால் முடியாததும் முடிகிறது. இது எப்படி முடிகிறது? முடியாமல் போவதற்கு காரணம் முடியும் என்று நம்ப உனக்கு தைரியம் இல்லாமைதான். கடவுள் மூச்சுக்காற்றின் கோயிலில் மறைந்திருக்கிறார். வாழ்க்கை குறுகியது. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்களை சகித்து கொள்ளவும் கவனிக்காமல் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் குறைகளை புதைத்துவிட்டு வாழ்க்கையை தொடர முயற்சிக்க வேண்டும். ஒருவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது பதிலுக்கு அவர் உங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அன்பின் பிச்சைக்காரர். மாறாக எந்த நிபந்தனையும் இன்றி மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நீங்களே அன்பின் அரசன். பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிப்போம். இல்லையேல் மற்றவர்களிடம் இருந்து அதர்மத்தை கற்றுக்கொள்ள நேரிடும். எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. எவரையும் மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்களையே நீங்கள் அறியாதவரை நீங்கள் மிகவும் ஆபத்தானவர் என்பதால் உங்கள் வழிகாட்டல் இங்கு யாருக்கும் தேவையில்லை. உங்கள் பேச்சின்படி நடக்காதவர்களிடம் கோபம் காட்டலாம், அவர்களை முடக்கலாம். ஆனால் அவர்களின் உண்மையான மாற்றத்திற்கு, உள்முக மாற்றத்திற்கு உங்களால் ஒருபோதும் உதவ முடியாது. அன்பானவர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டுமே, இன்பமோ துன்பமோ உண்மையாய் இரு, அதுவே போதுமானது. யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. பயன்படுத்தி கொள்ள தெரியாத நிமிடங்களைத்தான் நேரம் சரியில்லை என்று கூறி தப்பித்துக் கொள்கிறோம். வாழ்வில் அடிபட்ட வழிகளை விட அழ முடியாமல் தவிக்கும் வழிகளே ஏராளம். மகிழ்ச்சி கூட தேவையில்லை, மறதி மட்டும் போதும். மீண்டும் நானாக. 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்பித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. தேனைத்தான் திருட முடியுமே தவிர தேன் சேகரிக்கும் திறனை அல்ல.